நுரச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மீண்டும் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. இதனை இணைக்கும் நடவடிக்கைகள் இப்பொழுது விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. செய்திகள் அப்படின்றது ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு என்ன சொல்றது தகவல்களையும் பொறுத்ததா இருக்கும், ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்ததா இருக்கும். செய்தி அது ஒருத்தருக்கு ஓகேயா இருக்கும், சில பேருக்கு அது தேவையில்லாத செய்தியா இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வித்தியாசமான செய்திகள் வந்து நாம வளமையா சொல்லுவோம். ஆனா இன்றைய நாள்ல நாட்டில் இருக்க அனைவருமே உணர்ந்த ஒரு செய்தி அல்லது உணர்ந்த ஒரு சம்பவம் தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதாவது காலையில ஞாயிற்றுக்கிழமை அதுவரை எல்லாருமே வீட்டில் இருக்கிற ஒரு நாள், காலையில் 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணித்தால மின் துண்டிப்பு தொடர்ச்சியா நாடு முழுவதும் ஏற்பட்டிருந்தது. இந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டதிலிருந்து எல்லாருமே சாதாரணமான ஒரு மின் துண்டிப்பு தான் அப்படின்னு சொல்லி தான் நாம நினைச்சாலும், செய்திகள்ல பிறகு பார்க்கும்போது இது ஒரு மின் இணைப்பு கட்டமைப்போடு இலங்கையினுடைய மிக பிரதான மின் கட்டமைப்புல ஏற்பட்ட தடங்களால தான் இந்த மின் துண்டிப்பு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற செய்தி நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த மின் துண்டிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரிசக்தி அமைச்சருடைய பதிலாக இருந்தது குரங்குகள், அதாவது பாணந்துறை மொரட்டுவ கட்டமைப்பு பிரதான கட்டமைப்புல மோதியதால தான் இந்த துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த கட்டமைப்போடு மின்சாரம் இணைக்கப்படும் சொன்னாலும் கிட்டத்தட்ட 6 மணித்தாளங்கள் எடுத்திருக்கு. எனவே இப்ப 6:30 அதாவது மாலை 6:30 மணிக்குள்ள எல்லா இடங்களும் மின்சாரம் இணைக்கப்பட்டிருப்பதாக 100% இணைக்கப்பட்டிருப்பதாக மின்சார சபை உறுதி செய்திருக்கிறது. உங்களுடைய பிரதேசங்கள்ல மின்சாரம் எப்படி இப்ப ஓகேயா இருக்கா? சில பிரதேசங்கள்ல மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டதாகவும் சில இடங்களை நான் பார்த்தேன். அது இப்ப மேலும் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் கருத்துக்கள்ல வீடியோ பார்த்துக்கணும் சொல்லுங்க. அதாவது இந்த மின் துண்டிப்பு நமக்கு மின்சக்தி அமைச்சர் சொன்ன போல என்ன சொல்றது குரங்குகள் மோதியால அதனுடைய புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் கூட இந்த நாளில் சமூக வலைதளங்களில் வெளியாக இருந்து நான் பார்த்தேன். ஆனாலும் கூட இந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்றத மின்சார சபை இதுவரைக்கும் அறிவிக்கல. அதாவது இது அமைச்சர் தான், மின்சக்தி அமைச்சர் தான் அறிவிச்சிருக்காரு. மின்சார சபை இதை உறுதிப்படுத்தலை இதுதான் நடந்தது அப்படின்றத. ஆனா அவங்க இறுதியா இன்றைக்கு மாலை 7 மணிக்கு வந்த செய்தியில இந்த மின் துண்டிப்புக்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா குரங்கள் மோதியும் இது நடக்கலையா அப்படின்ற மாதிரி தான் பதிவுகளுக்கு கீழே அந்த செய்திகளுக்கு கீழே கருத்துக்களாக மக்கள் கேட்கிற கேள்விகளாக இருக்கு. எரிசக்தி அமைச்சர் சொன்னாரு குரங்கள் மோதி தான். நான் மின்சக்தி அதாவது மின்சார சபை சொல்றாங்க விசாரணை நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகுதான் முழுமையான தகவலை முழுமையான காரணத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போது வரைக்கும் நாங்க குரங்கள் மோதி இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்றே வச்சுக்கொள்ளலாம். இல்லைன்னு கூட அவங்களுடைய கருத்துக்கள் இருந்து வந்தாலும் வரலாம். இது வேற காரணங்களாக இருக்கலாம் சொல்லலாம். இந்த மாதிரியான பல முக்கியமான தருணங்கள்ல கடந்த காலங்கள்லையும் இந்த மின்சாரம் நாடு முழுவதும் துண்டிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அது நல்லாவே தெரிஞ்சது. இலங்கையை பொறுத்தவரை மின்சார துண்டிப்பு அப்படின்றது நமக்கு புதுசு இல்லை. 2022ஆம் ஆண்டு 8 மணித்தியால ஒவ்வொரு நாளுமே 8 மணித்தியால மின் துண்டிப்பு இருந்தது. நமக்கு பொருளாதார சிக்கல், வறட்சி காரணமாக, எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்த பிரச்சனை இருந்தது. ஆனாலும் நாடு முழுவதும் துண்டிக்கப்பட்டது 2-3 தடவைகள். அதாவது 2013ஆம் ஆண்டுல ஒரு தடவை நடைபெற்றது. அதே போல இன்னொரு சந்தர்ப்பம் 2019ஆம் ஆண்டு வறட்சி காரணமாகவும் நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம். 2023 கொத்மலை பியகம வரையிலான மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவும் 2023ஆம் ஆண்டுல மின்சாரம் நாடு முழுவதும் ஒரு தடவை துண்டிக்கப்பட்டிருந்தது. போன வருஷமும் ஒரு தடவை நாடு முழுவதும் இந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தடவை 2025 பிப்ரவரி இன்று 9ஆம் தேதியில ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல கட்டங்களுக்குள்ள இந்த மின் துண்டிப்பு ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் அது உடனே அந்த பதில் காரணம் சொல்லப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விசாரணைகளின் பின்பு சரியான காரணம் சொல்லப்பட்டது. ரைட். இந்த மின் துண்டிப்பால் இன்றைக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையுடைய பலதரப்பட்ட பாதிப்புகள், குறிப்பா வீதி போக்குவரத்து ஒழுங்கிலேயே மிக பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது கள லைட் வேலை செய்யாது, ரயில்வே கடவைகளை கடக்கும்போது அந்த சிக்னல் லைட் வேலை செய்யாது. இந்த மாதிரி பல அச்சுறுத்தல்கள் இன்றைய நாளில் இந்த மின் துண்டிப்பு நீண்ட நேர மின் துண்டிப்பால் இருந்தது. அதோடு பல இடங்கள்ல நீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. அதாவது இப்ப நீர் விநியோகம் செய்யற மோட்டார்கள் அல்லது என்ஜின்கள் வந்து பொதுவா உங்களுக்கு தெரியும் ஒரு 2-3 மணி நேரம் தான் அங்க இருக்கிற பேக்கப் கரண்டை வச்சு கொண்டு வேலை செய்வாங்க, ஜெனரேட்டர் வச்சு கொண்டு வேலை செய்வாங்க. ஆனா இது நீண்ட நேரம் வந்தபடியா நிறைய இடங்கள்ல நீர் விநியோகமும் தடைப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு செல்போன் டவர்களுடைய சிக்னல்கள் கட்டாயிருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் பரவலா இருக்கு. குறிப்பா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்தபடியா சுற்றுலா பயணிகளுடைய வருகை அல்லது ஹோட்டல்கள், உணவகங்கள் இது எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. இது எப்படியோ முழுமையான காரணம் வெளிவரும் மின்சார சபையால்
இது தொடர்பான உத்தியோகபூர்வமாக அறிவிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளில் இது பெரிய அளவாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான அவதானிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற அரச இல்லம் தொடர்பான சர்ச்சை முடிவுக்கு வரும் ஒரு 2-3 நாட்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காரணம்னு சொன்னா அவருடைய இல்லத்தை அரசாங்கம் வெளியேறுமாறு முதல்ல இல்ல ஒரு 2 கிழமைக்கு மேலிருந்து இது சொல்லப்பட்டு கொண்டிருக்குது, பரவலாக பேசப்படுகிறது. இந்த விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. காரணம்னு சொன்னா அவரு கேட்ட மாதிரியே கடிதம் அனுப்பி வைக்கப்பட போகுதுன்னு சொல்லப்படுது. அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த கடிதத்தை அனுப்பும்போது நாங்கள் இந்த வீட்டிலேருந்து வெளியே போவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் சொல்லுது அதை அனுப்ப தேவையில்லை, அது மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க, அவர் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகணும், இந்த வீட்டை அரசாங்கத்தில் கையளிக்கணும்ன்றதை மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் அவர் அதை போக வேண்டியதான் வரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இப்போ நாங்கள் அவர் கடிதம் அனுப்புனாலும் கூட பரவாயில்ல, அனுப்ப தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயம் இந்த வாரத்திலையும் இந்த கிழமையிலும் இது தொடர்பாக பேசப்படும். இது தொடர்பான ஒரு விஷயம், சர்ச்சையான விஷயம் சேரும் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அது இன்றைய நாளையும் ஒரு பரபரப்பா இந்த கரண்ட் கட்டால கொஞ்சம் அமர்ந்திருந்த செய்தியா இருந்தாலும் இது தொடர்ந்து பேசப்பட வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு குறைக்கப்பட்ட பாதுகாப்புக்கு எதிராக அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. அந்த வழக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அதுவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அரசியல் யாப்பு, அரசியல் அமைப்பை பொறுத்தவரையில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருக்கிறதுக்கு வீடு, அவங்களுக்கான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்றது சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த அளவு பெரிய வீடு அல்லது இந்த அளவு அதிகமான பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படின்றது இல்லை, எவ்வளவுன்றது இல்லை, ஆனா கொடுக்கப்படணும்ன்றது இருக்கு. அதை அரசாங்கம் தாரம், உங்களுக்கு தேவையானது நாங்க தாரம், ஆனா இது அளவுக்கு அதிகமாக இருக்கு, திருப்பி தாங்க அப்படின்றதான் கேள்வியே. இன்னும் 3 முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய இடங்களை இன்னும் வைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுது அரசாங்கத்தால. முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன அவர்கள், சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவங்க, அதோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், இந்த 3 பேருடைய இல்லங்களும் மீள் எடுக்கப்படும். முதல்ல மஹிந்த ராஜபக்சருடைய வீடு எடுக்கப்படும் என்று தான் சொல்லப்படுது. ரைட். இதோட சேர்த்து உள்ளூராட்சி தேர்தல்கள் வர ஏப்ரல் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நடக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டது. ஆனா இது வருகின்ற ஜூன் ஜூலை வரைக்கும் தள்ளி போகலாம். புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களோடு சேர்த்து புதிதாக சிலவற்றை இணைத்து இந்த தேர்தலை நடத்துறதுக்கான ஒரு சில ஒழுங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால இந்த தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடக்காது, வருகின்ற ஜூன் ஜூலை மாதத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட இந்த மின்சார துண்டிப்பால பல இடங்கள்ல ஜெனரேட்டர்கள் இன்றைய நாளில் இயக்கப்பட்டிருக்கிறது. இதன் நீண்ட காலத்துக்கு பிறகு பல ஜெனரேட்டர்கள் இயக்கப்பட்டிருக்கு. மின்சார துண்டிப்பு அப்படின்றது நம்ம நாட்டில் இப்போ மிக மிக குறைவு, அப்பப்போ அங்கங்கே நடக்கிறது ஒன்றுதான். ஆனால் இன்றைய நாளில் இந்த நீண்ட நேர மின்சார துண்டிப்பால் ஒரு கடைக்கு மின்பிறப்பாக்கிய ஒன்று செய்யும் போது அதனால புகையை சுவாசிச்சதால பொகவந்தலாய பிரதேசத்தினுடைய 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கு. இந்த மின்சார துண்டிப்பால ஏற்பட்ட பாதிப்புகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் இலங்கையில் பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இதில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.